வணக்கம். டீம் முகைதீன் ஆசிஃப், 2ஆம் ஆண்டு பிகாம் சிஏ. இன்றைய செய்திகள். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பொதுப்பிரிவு கவுன்சிலிங் இன்று நிறைவு. தமிழகத்தில் இந்த ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட 17 கலை அறிவியல் கல்லூரிகள் உட்பட மொத்தம் 180 கல்லூரிகள் உள்ளன. இங்கு 159 பாடப்பிரிவுகளில் 1.26 லட்சம் இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கு 1.84 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள இடங்களை நிரப்பும் வகையிலான சிறப்பு பிரிவினருக்கான கவுன்சிலிங் கடந்த 2-3 தேதிகளில் நடந்தது. பொது பிரிவினருக்கான கவுன்சிலிங் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி இன்று நிறைவு பெறுகிறது. மாணவர் சேர்க்கை பணிகள் முடிந்து 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் வரும் 30ஆம் தேதி தொடங்கும் என கல்லூரி கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது. அரசு கல்லூரிகளில் சேர்வதற்கான 2ஆம் கட்ட விண்ணப்ப பதிவு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களும் துணைத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறும் மாணவர்கள் வசதிக்காகவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. +2 மாணவர்களுக்கான துணைத் தேர்வு வரும் 25ஆம் தேதி முதல் ஜூலை 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மாணவர் சேர்க்கை குறித்து கல்லூரி கல்வி இயக்க வட்டாரத்தில் கேட்டபோது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நிறைவு பெற உள்ள நிலையில் இதுவரை 50% இடங்கள் நிரம்பியுள்ளன. முக்கிய கல்விகளில் 90% வரை நிரம்பிவிட்டன. 2ஆம் கட்ட கவுன்சிலிங் குறித்த அறிவிப்பும் வரும் 16ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வெளியிட வாய்ப்பு உள்ளது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இன்னும் தொடங்கவில்லை. இன்ஜினியரிங் கல்வி தரவரிசை பட்டியல் வெளியிட்ட பிறகு நாங்கள் விரும்பிய பாடம் கிடைக்காது என்று முடிவு செய்யும் மாணவர்கள் கலை அறிவியல் கல்லூரியில் சேர ஆர்வம் காட்டுவார்கள். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தொடங்கியதும் கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள எல்லா இடங்களும் நிரம்பிவிடும் என்றனர். நன்றி.